வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் சொல்லவே வேணாம். உதாரணமா போர்டிங் கார்டு வந்து எங்கே தருவாங்க? நம்மளோட லக்கேஜை வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் சென்ட் பண்ணிடுவாங்களா? இது போல் பல கேள்விகள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது எங்களுக்கு தெரியுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனெக்டிங் ஃப்ளைட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டைரக்ட் ஃப்ளைட்டில் போகாமல், அந்த ஊருக்கு 2, 3 ஃப்ளைட் மாறி அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போகிறது தான் கனெக்டிங் ஃப்ளைட் சொல்லுவாங்க. உதாரணமா, மதுரையிலேருந்து நீங்கள் டெல்லிக்கு போகணும்னா, மதுரையிலேருந்து டெல்லிக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லாதனாலயோ, இல்லை வந்து ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக இருந்தாலோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மதுரையிலேருந்து சென்னைக்கு போயிட்டு, சென்னையிலேருந்து மறுபடியும் டெல்லிக்கு வந்து போவீங்க. இதுக்கு பேர் தான் கனெக்டிங் ஃப்ளைட் சொல்லுவாங்க. இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் மொத்தம் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட், அதாவது உள்நாட்டில் நம்ம வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது. 2வது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் கனெக்டிங் ஃப்ளைட் மூலிமா அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் போகிறது. இந்த 2 கேட்டகரி இருக்குது. இந்த வீடியோவில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது, அதுவும் பர்ட்டிகுலர் இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து சிங்கிள் பிஎன்ஆரில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஎன்ஆர்னா பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. இதை வந்து புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 6 டிஜிட் நம்பரில் இருக்கும். அதாவது நியூமெரிக்கலும் ஆல்ஃபபெட்டிக்கும் சேர்ந்து வந்து ஒரு 6 டிஜிட்டில் இருக்கும். இது வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரே ஒரு பிஎன்ஆர் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உதாரணமாக நீங்கள் மதுரையிலேருந்து டெல்லிக்கு போகணும். மதுரை டு சென்னை ஒரு ஃப்ளைட்டும், சென்னை டு டெல்லி வந்து ஒரு ஃப்ளைட்டும் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா, அதில் உங்களுக்கு சிங்கிள் பிஎன்ஆர் டிக்கெட் நம்பர் 2த்துக்கும் வந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு மதுரையிலேயே வந்து உங்களுக்கு போர்டிங் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதாவது மதுரை டு சென்னை போர்டிங் கார்டும், சென்னை டு டெல்லி போர்டிங் கார்டும் உங்களுக்கு மதுரையிலேயே கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுடைய லக்கேஜை வந்து டைரெக்டாக டெல்லிக்கு வந்து அனுப்புகிற மாதிரி டேக் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் சென்னையில் இறங்கி சேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் மட்டும் தான் பண்ணணும். அதாவது சென்னையில் இறங்கிட்டு நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டில் ஏறினா மட்டும் போதும். நீங்கள் மறுபடியும் செக்இன் பண்ண தேவையில்ல. உங்களுடைய லக்கேஜை வந்து டைரெக்டாக நீங்கள் டெல்லி போய் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது தனித்தனி ஃப்ளைட்டாக தனியாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 பிஎன்ஆர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பிஎன்ஆர் நம்பரும், சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து ஒரு பிஎன்ஆர் நம்பரும் இருக்கும். அதாவது புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னா, உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் சென்னையில் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் சென்னை டு டெல்லிக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுடைய புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் சிங்கிள் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பராக இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணும்போது அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஎன்ஆர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இண்டிகோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த 2 செக்டாருக்கும் இல்லை 3 செக்டாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு பிஎன்ஆர் நம்பர் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது புக்கிங் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் பிஎன்ஆர் நம்பர் கிடைக்காம டபுளோ இல்லை ட்ரிபிள் பிஎன்ஆர் நம்பர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் புக்கிங் பண்ணும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும் இருக்க டைமிங் வந்து மினிமம் 2 ஹவர்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ½ அன் ஹவர் 1 ஹவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு கிளம்புற ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஃப்ளைட்டை வந்து பிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த ஃப்ளைட்டை பிடிக்காதனால கம்பெனி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டிக்கெட் வந்து கேன்சல் ஆகுமே தவிர உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவும் கிடைக்காது. சப்போஸ் உங்களோட டிக்கெட் வந்து சிங்கிள் பிஎன்ஆர் டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து டிலே ஆனாலோ இல்லை கேன்சல் ஆனாலோ அதுக்கான ரீஃபண்டும் இல்லை டேட் சேஞ்சும் அந்த கம்பெனியே வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்து டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து சப்போஸ் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு ஏர்லைன்ஸில் இருக்கும். உதாரணமாக இண்டிகோவில் ஒரு ஃப்ளைட்டும், ஸ்பைஸ்ஜெட்டில் வந்து ஒரு ஃப்ளைட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டிங் இருந்துச்சுன்னா, அதுவும் தனித்தனி பிஎன்ஆர் இருந்துச்சுன்னா நீங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. 2 செக்டாருக்கும் வேறு பிஎன்ஆர் இருக்குது. ஆனால் ஒரே ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஏர்போர்ட்டில் செக்இன் ஸ்டாஃப் கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா,
உங்களுடைய லக்கேஜும், போர்டிங் கார்டும் செக்இன் பண்ணிவிட்டு, உங்கள் லக்கேஜை வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இது எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் கிடையாது. ஒரு சில ஏர்லைன்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உதாரணமாக இண்டிகோவில் கிடையவே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த பாசிபிள் வந்து இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறவங்க கனெக்டிங் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் என்பது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.